தமிழ் சினிமாவில் புன்னகை அரசி என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் நடிகை ஸ்நேகாவின் உண்மையான பெயர் சுஹாசினி ராஜாராம் நாயுடு. இவர் 1981ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி மும்பையில் பிறந்தார். மும்பையில் பிறந்திருந்தாலும் இவர் ஆந்திர பிரதேச மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர். அவரது தந்தையின் தொழில் சம்பந்தமான காரணங்களால் மும்பையில் இருந்து ஐக்கிய அரபு நாட்டில் உள்ள ஷார்ஜா நகரத்திற்கு குடிபெயர்ந்தனர். இவர் தனது பள்ளி படிப்பை துபாயில் உள்ள ஆர்ஓன் என்ற ஆங்கிலப் பள்ளியில் படித்தார். பின்னர் கல்லூரியில் பிகாம் படிப்பை தேர்ந்தெடுத்து படித்துள்ளார். இந்நிலையில் ஷார்ஜாவில் நடந்த ஒரு கிரிக்கெட் போட்டியை காண ஸ்நேகா அங்கு சென்றிருந்தபோது அதே போட்டியை காண வந்திருந்த ஃபாசில் நசீம் என்ற மலையாள திரைப்பட தயாரிப்பாளர் அவர் தயாரிக்கும் திரைப்படத்தில் ஸ்நேகாவை ஒப்பந்தம் செய்ய அணுகியுள்ளார். இதுவே அவரது சினிமா துறைக்கு தொடக்கப்புள்ளியாக அமைந்தது. அதன் தொடக்கமாக முதலில் மலையாள மொழியில் வெளியான இங்கனே ஒரு நிலபக்ஷி என்ற திரைப்படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானார் நடிகை ஸ்நேகா. மேலும் தமிழில் நடிகர் மாதவனுடன் ஜோடி சேர்ந்து நடித்து என்னவளே என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். தெலுங்கு சினிமாவில் 2001ஆம் ஆண்டு வெளியான பிரியமைனா நீக்கு படத்தில் நடித்து தெலுங்கு சினிமாவில் அறிமுகமானார். 2006ஆம் ஆண்டில் ரவி சாஸ்திரி என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் கன்னட திரைப்படத்துறையில் கால் பதித்தார். மேலும் தமிழில் இவர் நடித்த ஆட்டோகிராப், ஆனந்தம், பிரிவோம் சந்திப்போம், பார்த்திபன் கனவு, வசூல்ராஜா, புதுப்பேட்டை போன்ற படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெற்றன. இந்நிலையில் அச்சமுண்டு திரைப்படத்தில் ஸ்நேகாவும் பிரசன்னாவும் சேர்ந்து நடித்தபோது இருவரும் காதலிப்பதாக சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டது. பின்னர் இதனை உறுதி செய்த இருவரும் 2012ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி சென்னையில் திருமணம் செய்து கொண்டனர். மேலும் இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் உள்ள நிலையில் இவர்கள் தற்போது சென்னையில் வசித்து வருகின்றனர்.